இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஆதியாகமம் 37வது அதிகாரம் 1 வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வம்ச வரலாறு, அதாவது யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மடுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி உணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டம் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அதாவது இந்த மாதிரி யாக்கோபு வந்து தன் தகப்பன் தங்கியிருந்தக்கான அந்த சில தங்கியிருக்கிறாரு. அதில் வந்து 17 வயசு யோசேப்புக்கு ஆகுது. யோசேப்புக்கு வந்து ஒரு மகனாக பிறந்திருப்பார், நம்ம பார்த்துருப்போம் வரலாறில். அவருக்கு வந்து 17 வயசு ஆகும்போது அவரோட தகவலனோட கூட சேர்ந்து அவர் ஆடு மேய்ச்சிருந்தார். ஆடு மேய்ச்சிருக்கும்போது ஒரு சொப்பனம் கண்டு, இந்த மாதிரி என்னோட அரிக்கட்டு உயர்ந்திருந்தது, உங்களோட அரிக்கட்டுலாம் சுற்றி வணங்கி நின்றது. இன்னொரு சொப்பனம் கண்டு சூரியன் சந்திரன் எல்லாரும் நட்சத்திரங்கள் என்ன வணங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதற்கு எல்லாரும் அவர் மேலே கோபம் கொண்டு அவரை பகைச்சிருப்பாங்க, பொறாமை கொண்டு இருப்பாங்க. அவன் விசேஷமாக இருந்திருப்பான் யாக்கோபுக்கு. அதனால் எல்லாரும் பொறாமை கொண்டு அவனை பகைச்சிருப்பாங்க சகோதரர்கள்லாம். இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.